நாங்க நார்மலா ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றோம்னு சொன்னா சிங்கிள் கோட் அல்லது டபுள் கோட்டை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பதிலா நாங்க பெக்டிக்ஸை யூஸ் பண்ணியும் கிரியேட் பண்ணலாம். இப்படி கிரியேட் பண்ற இந்த ஸ்ட்ரிங்கை சொல்றது டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் அல்லது டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங். இது எங்களுக்கு எங்க மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல நாங்க ஒரு ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷனை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்டா கிரியேட் பண்றோம். இதுக்கு பதிலா இந்த ஸ்ட்ரிங்கை நாங்க ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்கா கிரியேட் பண்ணி இருந்தா அதுக்குள்ளேயே அந்த வேரியபிளை நாங்க டாலர் சைனையும் கேர்லி பிரேஸையும் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இதை சொல்றது ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். அதே நேரம் இப்ப எங்களுக்கு மல்டி லைன்ல ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணணும்டா நாங்க நியூ லைன் கரெக்டரையும் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷனை யூஸ் பண்ணி தான் நார்மலா செய்வோம். இதுக்கு பதிலா அந்த ஸ்ட்ரிங்கை நாங்க ஒரு டெம்ப்ளேட் லிட்டரல்ஸா கிரியேட் பண்ணியிருந்தா ஜஸ்ட் நார்மல் பேராகிராஃப் டைப் பண்ற மாதிரி எங்க எல்லாம் கீழே வரணுமோ அங்க எல்லாம் என்டர் பண்ணி டைப் பண்ணணும்னு சொன்னா ஓகே, அது ஒரு மல்டி லைன் ஸ்ட்ரிங்கா எங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இந்த யூசர் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்கை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.